கிறிஸ்துவுக்குள் அன்பான சிஎஸ்ஐ தூய பவுல் ஆலய இறைமக்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இறை பெயரில் வாழ்த்துகின்றேன், வரவேற்கின்றேன். 8 மாதத்தினுடைய முதல் நாள் கூடுகைக்கு உங்கள் அனைவரையும் இறைவன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாழ்த்துகின்றேன், வரவேற்கின்றேன். ஜெபம் செய்வோமாக. எங்களை நேசிக்கிற பரம தந்தையே, இந்த அருமையான மன மகிழ்ச்சியான இந்த காலை நேரத்திற்காக துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம். கடந்த 7 மாதங்கள் எங்களோடு கூட இருந்து 8வது மாதத்தில் முதல் நாளின் காலை நேரத்திற்காக துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம். இந்த ஆராதனை வேலைக்காக வந்திருக்கிற ஒவ்வொரு இறை மக்களுக்காக வேண்டுதல் செய்கின்றோம். ஒவ்வொருவரையும் தேவனுடைய ஆசீர்வதியும். இவ்வாராதனை வேளையில் நாங்கள் பாடும் பாடல்களையும், படிக்கின்ற இறை வார்த்தைகளையும், கேட்கின்ற சத்தியத்தையும் சிறப்பாக உடலாகிய அப்பம் முதிரமாக திராட்சை ரசத்திலும் ஒவ்வொருவரும் பங்கு கொள்ளும் பொழுதும் உடைய இறை பிரசன்னம் கிருபை இருக்கட்டும். ஒவ்வொரு மக்களையும் நிறைய ஆசீர்வதியும். இந்த ஆராதனை துவக்கம் முதல் முடிவு வரையிலும் நிறைய பொறுப்பேற்றுக் கொண்டு வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் கேள்வி மன்றாடுகின்றோம் பரம தந்தையே, ஆமென். நாம் யாவரும் எழுதிருந்து கிறிஸ்து சபை பாமாலைகளில் 10வது பாமாலையில் நாம் யாவரும் இணைந்து பாடுவோம். பாமாலையில் 10வது பாமாலையினை நாம் யாவரும் இணைந்து பாடுவோமாக. போற்றிடும் ஆண்டவனை சிருஷ்டி கர்த்தாவாக என்ற பாடலை நாம் யாவரும் இணைந்து பாடுவோம். Oh
என்ற வண்ணமாக திருவிருந்த ஆராதனை ஆயத்த பகுதியை நாம் எடுத்துக்கொள்வோம். பக்கம் 5 நின்ற வண்ணமாக ஜெபம் செய்வோம். எல்லா இருதயங்களையும், எல்லா விருப்பங்களையும், எல்லா ரகசியங்களையும் வந்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள கடவுளே, நாங்கள் தேவனிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும், உமது பரிசுத்த நாமத்தை உத்தரமாய் மகிமைப்படுத்தவும், உமது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணி அருள எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். இணைந்து சொல்லுவோம். உண்மை துதிக்கிறோம், உண்மை புகழ்கிறோம், உண்மை வணங்குகிறோம், உண்மை மகிமைப்படுத்துகிறோம். சிறந்த மகிமையை சோதனை செய்கிறோம். ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராகிய பராபரனே, பிதாவின் சோதனை, உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவான் கொடியே எங்களுக்கு இருக்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிறவரே, எங்கள் ஜபத்தை ஏற்றுக்கொள்ளும். தேவனாகிய பிதாவின் கொடுவாசம் ஏற்றிருக்கிறவரே, எங்களுக்கு இருக்கும். நீரே பரிசுத்தர், நீரே கர்த்தர், இயேசு கிறிஸ்துவே, தேவனில் ஒருவரே, பரிசுத்த ஆவியோடே, தேவனாகிய பிதாவின் மகிமையிலே உன்னதமானவராய் இருக்கிறேன். ஆமென். பக்கம் 2 நியாய பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனங்களையும் நமது ஆண்டவர் தொகுத்து அருளியது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதாவது, இஸ்ரவேலுக்கு, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரை கர்த்தர், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதை பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாய் 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை. இவ்விரண்டு கற்பனை நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்பதே. பக்கம் 6. சகோதர சகோதரிகளே, நாம் இப்பொழுது கடவுளுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் ஆண்டவருடைய திரு சரீரத்தையும் திரு ரத்தத்தை பெற்றுக் கொள்ளவும் என்று கூடி வந்திருக்கிறோம். உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் அவரிடத்தில் கிட்டிச் சேருவதற்காக கடவுளுடைய கிருபையை தேடி முழங்கால் படியிட்டு அமைதியாக நம்மை நாமே சோதித்து அறிவோமாக. உங்கள் பாவங்கள் நிமித்த முழு இருதயத்தில் உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமாயிருந்து இனி கடவுளுடைய கட்டளைகளை கைக்கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நீங்கள் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சர்வ வல்லமையுள்ள கடவுளோடு ஒப்புரவாகும்படி மறுபடியும் உங்கள் பாவங்களை மன தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். பரமபிதாவே, பாவம் செய்தோம், ஒளியில் பாவம் எண்ணிருந்தோம், கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லியும் தீமை விட்டு விடவில்லை. எங்களுக்கு இறக்க வேண்டும் என்று நம்மிடம் கொண்டாடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பாவம் எல்லாருக்கும் மன்னியும். உங்கள் பரிசுத்தாவினாலே எங்களை சுத்திகரித்து எங்கள் மனசாட்சியை உறுதித்தருளும். உங்களுடைய பரிசுத்த நாமத்திற்கு பயனுண்டாகும்படி நாங்கள் இனி புது ஜீவனுள்ளவர்களாய் நமக்கு ஒளியும் செய்தவர்களாக மற்றவர்களுக்கு மன்னிக்க எங்களுக்கு உதவி புரியும். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தமிழில் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவருக்கும் அருளப்படுகிற கிருபை நிறைந்த அருள் வாக்கை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளை உளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமும் ஆனது. ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிவிலக்க இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுவதாக இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிமித்தம் நமக்கு மன்னித்து நமக்கே அவர் கிருபாதார வழியாக இருப்பாராக.
நாம் யாவரும் அமைதியாக இருப்போம். நாம் யாவரும் இணைந்து சொல்லுவோம். நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடு உண்மையான விசுவாசத்தோடு தமிழகத்திற்கு மனம் திரும்பி தங்கள் சகோதரி சகோதர குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பு அருளை செய்வோம் என்று மிகுந்த இறக்கமாய் வாக்கு தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவையிலிருந்து உங்களை விடுதலையாக்கி சகல நன்மையிலும் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக. கர்த்தர்களோடு இருப்பாராக. ஜெபம் செய்யும். எங்களை நேசிக்கிற பரமதந்தையே, 8வது மாதத்தின் முதல் நாளின் காலை நேரத்திற்காக துதிக்கிறோம், தரிக்கின்றோம். இப்பொழுதும் நம்முடைய இறை வார்த்தைகளை நாங்கள் பகிர்ந்து கொள்ளும் பொழுதும் பரிசுத்த ஆவியானவராக எங்களோடு இடைபடவும் அடியனை நான் இடத்தில் நான் தரைமட்டமாக நான் தாழ்த்துகின்றேன். அடியனை நீர் மறைத்து இந்த சத்தியத்தினை வெளிப்படுத்தும் எங்களோடு பேசு. இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகின்றேன் பரம தந்தையே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான சிஎஸ்ஐ தூய பவுல் ஆலய இறை மக்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இறை பெயரில் நான் வாழ்த்துகின்றேன். இப்பொழுது இறை செய்திக்காக நாம் இன்றைக்கு ஒரு தலைப்பை கொடுத்திருக்கின்றேன். பாதை காட்டும் இறைவன் என்ற ஒரு தலைப்பு. தியானிக்க வேண்டிய திருமறை பகுதியாக எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நாம் எடுத்துக் கொள்கின்றோம். அந்த திருமறை பகுதியிலே நாம் கடைசி பகுதி, நாம் எங்கே போக வேண்டும் என்று தெரியாதிருந்தும் அவர் புறப்பட்டு செல்கிறார் என்ற இறை வார்த்தை. எபிரேயர் 11:8வது இறை வார்த்தை. மனித வாழ்வில் பாதைகள் மிகவும் முக்கியமானவை. இப்படிப்பட்ட சூழலில் பாதையானாலும் மாட்டு வண்டி செல்லுகின்ற பாதையானாலும் அல்லது நம்முடைய வாழ்க்கையிலே தனிப்பட்ட நிலைகளில் பாதைகளில் செல்வோம் என்று சொன்னால், கனரக வாகனங்கள் செல்லும் பாதையானாலும் பாதைகள் இல்லாவிடில் பயணம் இனிதாக அமையாது. இல்லங்கள், தொழில் நிலையங்கள், மருத்துவமனைகள், கல்லூரிகள், அலுவலகங்கள் ஆகியவை அமைப்பதற்கு நல்ல தரமான பாதைகள் அங்கே அமைக்கப்பட வேண்டும். அப்படிப்பட்ட இடங்களைத்தான் தெரிவு செய்வார்கள். பாதைகள் மக்கள் மனங்களை ஒன்றிணைக்கின்ற ஒன்று. என்றைக்குமே பாதைகள் என்பது சாதாரணமாயல்ல, சரியான பாதைகளை நாம் தெரிவு செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட சூழலில் தான் இன்றைக்கு ஒன்றிணைக்கின்ற நிலைகள், வேறுபாடுகளும் மறைந்து விடுகின்றது. ஆபிரகாமின் வாழ்க்கை பயணத்தில் இறைவன் எவ்வாறு அவரை நடத்தினார் என்பதை இன்றைக்கு இந்த முதல் நாள் ஆராதனையிலே நாம் சிந்திக்க இருக்கின்றோம். பாதையற்ற பயணத்தில் பாதை காட்டுபவர் கடவுள். இதைத்தான் எபிரேயர் 1:8, நாம் எங்கே போக வேண்டும் என்று தெரியாதிருந்தும் அவர் புறப்பட்டு சென்றார். தான் இங்கே ஆபிரகாமின் வாழ்க்கையில் அவர் அழைப்பை கொடுக்கின்ற ஆபிரகாமிடம் ஆண்டவர் செல் என்று கூறுகின்றார். ஆபிரகாம் கீழ்ப்படுகின்றார், தம் பயணத்தை ஆரம்பிக்கின்றார். எங்கே செல்ல வேண்டும், எப்படி செல்ல வேண்டும், எதற்கு செல்ல வேண்டும், ஏன் செல்ல வேண்டும், யாரிடம் செல்ல வேண்டும் என்று கேள்விகளை எழுப்பாமல் கீழ்ப்படிதலோடு பயணம்
மேற்கொள்ளுகின்றார். நம்முடைய வாழ்க்கை பயணத்திலும் அப்படித்தான். கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு அழைப்பை கொடுக்கின்றார். அழைப்பு என்பது கடவுள் காட்டுகின்ற பாதை, வழி. பாதைகள் எதுவென்று தெரிந்தும் தெரியாதிருந்தும் அங்கே ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை துவங்குகின்றதை நாம் அறிவோம். அவர் பாதைகள் எதுவென்று தெரிந்தும் வைத்திருந்தார். அது மட்டுமல்ல, தான் பாதையிலே ஆண்டவரை நம்பி விசுவாசத்தோடு பயணிக்க அவர் தம் சொந்த ஊரையும் உறவுகளையும் தியாகம் செய்கின்றார். ஆண்டவரை பற்றி பிடித்துக் கொள்கின்றார். அதுதான் ரொம்ப முக்கியம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிதான் கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு அழைப்பை கொடுக்கின்றார். அந்த அழைப்பை நாம் எப்படியாக ஏற்றுக்கொள்கிறோம்? ஆபிரகாமை போல எங்கே செல்வோம் என்கின்ற நிலை, கடவுள் அழைத்த உடனே அவர் புறப்பட்டு செல்கின்றார். இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை பயணங்கள் அமையப்பெற வேண்டும். அவர் கடவுள் மீது வைத்த அந்த விசுவாச நம்பிக்கை தான் அவருடைய பயணத்திலே அவர் எடுத்து செல்கின்றார். அது மட்டுமல்ல, ஆண்டவரை பற்றி கொள்ளுகின்றார். ஆண்டவருடைய திரு சித்தம் இன்னதென்று மிகுந்த பொறுமையோடு அவர் ஏற்றுக்கொள்கின்றார். விளைவு விசுவாசிகளின் தந்தையாகவும் முற்பிதாக்கள் முன்னோடியாகவும் அவர் உயர்த்தப்படுகின்றதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கை பயணத்திலும் அப்படித்தான். கடவுள் நம் வாழ்க்கையில் கடவுள் மீது நாம் பற்றுறுதி வைக்கின்ற பொழுது கடவுள் நம்மையும் உயர்த்த வல்லவராக இருக்கின்றார். பாதைகளை அறியாதிருந்தும் தன்னை அழைத்த ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்திருந்தால் தன் பயணத்தை துவக்கிய ஆண்டவர் உடனுண்டு தன்னை வழிநடத்துவார் என்ற இறை நம்பிக்கை, அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த புதிய மாதத்தின் துவக்க பயணத்தை தொடங்கி இருக்கின்ற நாம் நம்முடைய பயணத்தில் இனிமையான காரியங்கள் செயல்பட நினைப்போம் என்று சொன்னால், தனிமையில் நம்முடைய அனுபவங்கள் இதெல்லாம் கடவுள் நம்மிடம் எதிர்பார்க்கின்றார். இன்றைக்கு நாம் கடந்த 5 மாதங்களாக நாம் யாவரும் எல்லா சூழலிலும் இல்லங்களிலே நாம் அடங்கி இருக்கின்றோம். அந்த சூழலில் நாம் கடவுளை இன்னும் வேதத்தை படிப்பதிலும் சார்ந்திருப்பதிலும் கடவுள் மீது நாம் பற்றுறுதி வைப்பதிலும் ஜெபிப்பதிலும் இந்த கொரோனா வைரஸ் 19 இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவரையும் தனிமைப்படுத்துவது மட்டுமல்ல, கடவுளோடு நம்மை தனித்திருக்க வைக்கின்ற ஒரு சூழலை அது அமைத்துக் கொடுத்திருக்கின்றது. கடந்த 7 மாதங்களாக நாம் 7வது மாதத்திலே பல்வேறு விதமான காரியத்திலே நாம் இருந்து 8வது மாதத்தை துவக்கத்தை கடவுள் கொடுத்திருக்கின்றார். இப்படிப்பட்ட அனுபவங்கள் நம்மை கடவுளோடு அவர் நம்மை வழிநடத்துவதற்கு ஏதுகரமாய் அமையப்பெறுகிறதை நாம் பார்க்கின்றோம். இந்த சூழ்நிலையில் எப்படி நாம் பயணிக்கின்றோம் என்பதை நாம் சிந்திப்போம் என்று சொன்னால், நாம் கடவுளோடு இணைந்து செல்லுகின்ற பொழுது நம்மால் தனித்திருக்க இயலாது. ஆனால் இன்றைய காலகட்டங்களில் நாம் தனித்திருந்து தனிமைப்படுத்தப்பட்டு வேதத்தை தியானிப்பதிலே மிகுந்த அக்கறை செலுத்துகின்றோம், ஜெபிக்கின்றோம். கடவுள் இப்படிப்பட்ட காலகட்டங்களிலே நம்மை பாதுகாக்க நம்மை கடவுளிடத்திலே ஒப்படைக்கின்றோம். இதைத்தான் நம் வாழ்வில் பயணத்தை அவரோடு நாம் கொடுக்கின்ற பொழுது, அர்ப்பணிக்கின்ற பொழுது, பொறுமையோடு அவரின் வார்த்தையை நாம் பற்றிக் கொள்கின்ற பொழுது நம்மை அவர் சரியான பாதைகளில் வழிநடத்தி செல்கின்றார். 2வது நாம் பார்க்கின்றோம், பாதை மாறிய பயணத்தில் பாதை காட்டுபவர் கடவுள். எபிரேயர் 11:17வது வசனம், ஆபிரகாம் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியிட துணிந்து நம்பிக்கையினால் தான் அங்கே அவர் பயணிக்கின்றார். ஈசாக்கை கடவுள் இந்த இடத்திலே ஆபிரகாமின் பயணத்தின் போக்கு மாறிக்கொண்டே செல்கிறார். ஆண்டவரை நம்பி வாக்களிக்கப்பட்ட நாட்டை நோக்கி அவர் பயணித்துக் கொண்டிருக்கின்றார். குழந்தை செல்வம் கிடைக்குமா என்று ஐயப்பட்ட வேளையிலும் கடவுள் என்ன செய்கின்றார்? ஒரு ஈவாக ஈசாக்கை கடவுள் அங்கே கொடுக்கின்றார். அந்த ஈவாக கொடுத்த அந்த பிள்ளையையும் கடவுள் என்ன செய்கின்றார்? அவர் கேட்கின்றார். அந்த பயணத்தில் முன்னேறி போகின்ற பொழுது மோரியா மலை சோதனை அவரிடத்தில் வருகின்றது.
கரடுமுரடான அந்த மலை பாதை பயணத்திலே போக்கு மாறிவிட வேண்டும் என்று அவர் நினைக்கவில்லை. கடவுள் மீது வைத்த பற்றுறுதியில் அந்த மலையின் மீது அவர் ஏறி சென்று கொண்டிருக்கின்றார். இது நாம் யாரும் நன்கு அறிந்த ஒரு பகுதி. கடவுள் மீது அவர் விசுவாசத்தோடு பயணித்து தன் மகவையும் அழைத்து செல்லுகின்றார். ஆபிரகாம் ஆண்டவரை முழுமையாய் பற்றி கொண்டதன் விளைவு அவருடைய சித்தம் இதுதான் என்று புரிந்து கொண்டார். பாதைகள் மாறிய பயணத்தில் ஆண்டவர் உடன் நின்று என்ன செய்கின்றார்? ஆலோசனை கொடுத்து வழிநடத்துகின்றார். இன்றைக்கும் கூட இந்த முதல் நாள் துவக்கம் நாம் தடுமாறிக் கொண்டிருக்கின்ற சூழலில் நல்ல ஆலோசனையை கொடுத்து கடவுள் நம்மையும் அவர் வழிநடத்துவார். கடவுள் மீது நாம் வைக்கின்ற பற்றுறுதி, நம்பிக்கை, அந்த விசுவாசம், ஆபிரகாமை போல விசுவாசத்தின் தந்தை என்று அவர் பெயர் பெற்றதைப் போல நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த முதல் நாளை நாம் இப்படிப்பட்ட நம்பிக்கையோடு நாம் பயணிப்போம் என்று சொன்னால் அந்த பயணிப்பு நம்மை கடவுளோடு அதை இட்டு செல்லும். அது மட்டுமல்ல, திருமறையிலே ஒரு வாசகம் நமக்கு நன்கு தெரிந்த ஒரு பகுதி, மார்க் 4ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை நாம் பார்ப்போம். அக்கறைக்கு செல்ல பயணித்த பயணம் போக்கு மாறுகின்றது, பெரும் புயல் வீசுகின்றது, அலைகள் படகில் மேல் மோதுகின்றது, நிகழ்காலம் எதிர்காலமும் அசைக்கப்படுகின்றது. இன்றைக்கு கூட நம்முடைய வாழ்க்கையில் அப்படித்தான் இந்த கொரோனா இந்த காலகட்டங்களிலே நம்மை அசைத்துக் கொண்டிருக்கின்றது. விசுவாசத்தை கூட அசைக்கின்ற ஒரு சூழலை நாம் பார்க்கின்றோம். இப்படிப்பட்ட சூழலில் அந்த படகை போல அசைக்கின்ற பொழுது எதிர்காலம் என்னவாக இருக்கும் என்று அங்கு இறை நம்பிக்கையில் அவர்கள் துடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட சூழலில் தான் கடவுள் திகில், பயம் எல்லாம் எழும்புகிறதை நாம் பார்க்கின்றோம். மனதை அது ஆட்கொள்கிறது. நாம் சாக போகின்றோம் என்று அவர்கள் மனதிலே யோசித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட சூழலில் தான் கவலை கொள்ளும் நிலையில் பயணத்தின் போக்கை கடவுள் மாற்றுகின்றார். இன்றைக்கு கூட இந்த இறை நம்பிக்கை நமக்குள் இருக்க வேண்டும். கடவுள் இந்த கொரோனா என்ன என்ன செய்யும், எங்கள் குடும்பத்தை எப்படி பாதிக்குமோ என்று ஏங்கிக் கொண்டிருக்கின்ற சூழலில் இல்லை, கடவுள் நம்மோடு இருக்கின்றார். இந்த பயணிப்பிலே இப்படிப்பட்ட காலத்தை கடவுள் மாற்ற வல்லவராக இருக்கின்றார். நாம் கடவுளோடு நாம் பயணிப்போம், கடவுளோடு நாம் நிற்போம், கடவுளின் இறை பிரசனத்தை நாம் உணர்ந்து கொள்வோம். உடனிருக்கும் நல்ல ஆலோசனையை கடவுள் கொடுத்து என்ன செய்கின்றார்? நல்கி கரை சேர்க்கின்றார். மார்க்கு 4:38, 39வது இறை வார்த்தைகளை நாம் பார்க்கின்றோம். என கருமையோட இறை மக்களே, இறை உறவுகளே, நம் கடவுளோடு நாம் விசுவாசத்தோடு அந்த மாத பயணத்தை நாம் துவக்குவோம் என்று சொன்னால் அது எப்படிப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் கடவுள் நம்மோடு இருந்து இந்த புதிய மாதத்தின் துவக்க நாளை கடவுள் எப்படி நாம் மகிழ்ச்சியாய் எடுத்துக்கொண்டு நாம் பயணிக்க ஆரம்பிக்கின்றோம். அதே பயணத்திலே விசுவாச ஓட்டத்தின் வழியாக நாம் ஓடுவோம், கடவுளோடு நாம் பயணிப்போம். இப்படி பயணிப்பில் நிற்போம் என்று சொன்னால் கடவுள் நம்மோடு இருந்து நம்மை முழுமையாய் பாதுகாத்துக் கொள்வார். இறை பிரசன்னத்தை நாம் உணர்ந்து கொள்வோம். இந்த மாதம் முழுவதும் கடவுள் நிறைவுள்ள ஆசீர்வாதம் நம்மோடு இருக்க ஆண்டவர் அருள் தருவாராக. ஆமேன். நாம் யாவரும் எழுந்து நின்று கடவுளுடைய இறை சித்தத்தை உணர்ந்து நம்மையும் நம்முடைய காணிக்கையை நம் ஆண்டவருக்கு என்று படைப்போமாக. கிறிஸ்தவ கீர்த்தனை 73வது பாடல் நாம் பாடுவோம். இயேசுவை ஏத்துதி செய் மனமே, இயேசு ஏத்துதி என்ற பாடல் நாம் யாவரும் இணைந்து பாடுவோம். இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய், கிறிஸ்துவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய். மாசனுகாத காரியம் யாவும் முகிக்க
இயேசுவையே துதி செய், நீ மனமே இயேசுவையே துதி செய். கிறிஸ்தேசுவையே துதி செய், நீ மனமே இயேசுவையே துதி செய். அப்பம் பிற்குதல் நாம் யாவரும் எழுத நிற்போம். பக்கம் 13. அப்பம் பிற்குதல். இதோ சகல ஒருமித்து வாசம் பண்ணி எவ்வளவு நன்மையும் எவ்வளவு இன்பமானது. அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேக நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாயிருக்கிறோம். நாம் இடப்புறம் வளம் கர்த்தரின் சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம். கர்த்தரின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. பரிசுத்த பிதாவே, உமது கிருபாசன தண்டையில் பிரவேசிப்பதற்கு புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை உமது அருமையான குமார் ரத்தத்தினால் உண்டு பண்ணினீரே. நாங்கள் அபாத்தராயினும் அவர் மூலமாக மண்டை வருகிறோம். எங்களையும் இந்த காணிக்கைகளையும் நாம் மகிமைக்கு அங்கீகரித்து உபயோகிக்கும்படியாக தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகளாம் முடியவைகள் உமது கரத்தில் வாங்கி உமக்கு படைக்கின்றோம். ஆமென். ஜெபம் செய்வோம். இயேசுவே, உத்தம பிரதான ஆசாரியரே, சீசன் மத்தியில் பிரசனமாக இருந்தது போலவே எங்கள் மத்தியில் பிரசனமாகி அப்பத்தை பெற்று வெளிப்படுத்தி அருளும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உங்கள் இதயத்தை உயர்த்துங்கள். நம்முடைய ஆண்டவராகிய கடவுளுக்கு தோத்திரம் செலுத்த கடவோம். ஆண்டவரே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமையுள்ள நித்திய கடவுளை, நாங்கள் எக்காலத்தை விடத்திலும் உமக்கு தோத்திரம் செலுத்துகிறது தகுதியும் நீதியும் விசேஷ கடமையுமாயிருக்கிறது. உமது குமாரனும் எங்கள் ஆண்டவருமாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீர் வானங்களையும் பூமி எல்லாவற்றையும் சிருஷ்டித்தீர். மனிதனின் சாயலாக உண்டாக்கினீர். அவன் பாவத்தில் விழுந்த போது புது சிருஷ்டி முதல் பலனாக நீர் அவனை மீட்டுக் கொண்டீர். பிதாவினே பரிசுத்தர், நீர் தோதரிக்கப்பட்டவர். மனித ஒழுக்கமாய் அன்பு கூர்ந்து ஒரே பிரணக்குமானாக இயேசு கிறிஸ்து எங்கள் தன்மையை தரித்துக் கொள்ளவும், சிலுவையில் மரித்தங்களை மீட்டுக் கொள்ளவும் அவரை தந்த நீரே. அவர் சிலுவையில் ஒரே தரம் தம்மை தாமே எங்க வழியாக ஒப்புக் கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணம் போந்தமான பழியையும் காணிக்கையும் பரிகாரத்தையும் செலுத்தினது அல்லாமல் தமது அருமையான மரணத்தை இன்றைக்கு நினைப்பூட்டும் ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வருமளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது சுவிசேஷத்தில் கட்டளையிட்டு அள்ளினாரே. அவர் தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியில் அப்பத்தை எடுத்து தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீசர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்க என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே போஜன பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் லேப்பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காக என்னுடைய திரு ரத்தம். நான் திரும்பி வரும் பொழுதும் பாவம் நீக்கப்பட்ட உங்களுக்காக அநேக சிந்தப்படுகிறது உடன்படிக்கை என்னுடைய ரத்தம், இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். ஆமென். ஆதலால் பிதாவே, உமது குமாரனாக எங்கள் ஆண்டும் அருமையான பாடுகளை மரணத்தை மகிமையான உயிர்த்தலை பரமி நினைவு கூர்ந்து உமது அடியாளாகிய நாங்கள் ஒரு கட்டளையின்படி திரும்ப வரும் அளவு நினைவு கூர்ந்து இதை செய்கிறோம். அவர் நீர் எங்களுக்கு நிறைவேற்றின பூர்ண மீட்புக்காக நன்றி செலுத்துகிறோம். இரக்கமுள்ள பிதாவை, நாங்கள் பிற்கிற அப்பம் கிறிஸ்தனுடைய சிறு சரீரத்தின் ஐக்கியமாயும் நாங்கள் ஆசீர்வதிக்கிற பாத்திரம் கிறிஸ்தனுடைய ஐக்கியத்தின் ஐக்கியமாய் இருக்கும்படி எங்களையும் நீரை தந்த இந்த அப்பத்தையும் இந்த திராட்சை ரசத்தையும் உமது பரிசுத்த ஆவியால் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று
மிகுந்த தாழ்மையோடு பிரார்த்திக்கிறோம். நாங்கள் எல்லாரும் எங்கள் ஆண்டவர் கிறிஸ்துவில் கூட்டி இணைக்கப்பட்டவர்களாகி விசுவாசல் ஒருமைப்படவும் தலையாக அவர்கள் எல்லாவற்றிலே வளரவும் கிருபை செய்யும். அவரோடும் பரிசுத்த ஆவியோடும் ஐக்கியமா இருக்கிற சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய உமக்கு அவர் மூலமாய் சகல கணமும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. ஆமென். நமது ரட்சகராகிய கிறிஸ்து கற்பித்தவன் அவர்களப்பட்ட தைரியத்தோட சொல்லுவோம். பரமருக்கு எங்கள் பிதாவே, ராஜ்யம் வருவதாக, தாழ்மையின் பிரவேச ஜெபத்தை நாம் யாவரும் இணைந்து சொல்லுவோமாக. இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநீதம் மத்தியில் சேர துணியாமல் தேவன் அளவற்ற இரக்கத்தையே நம்பியை சேருகிறோம். மேசியின் துணிக்கைகளை பொறுக்கிகள் நாங்கள் பார்க்கிறோம் அல்ல, ஆனாலும் தேவரை இப்படி இருக்கின்ற லட்சணமுடைய மாறாத ஆண்டவராய் இருக்கிறேன். ஆகையால் திருமையுள்ள கர்த்தாவே, சரீரத்தால் ரத்தத்தாலும் எங்கள் பாவமுள்ள சரீரம் ஆத்மா சுத்தமாகி எப்பொழுதும் அவர்கள் வாசமாய் அவருடைய சரீரத்தை சத்தத்தை பாடலாம். ஆமென். நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? உலகத்தை உலகத்தின் பாவத்தை சுமந்து தேவாட்டுக்குட்டியே எங்களுக்கும் உலகத்தின் பாவத்தை சுமந்து தேவாட்டுக்குட்டியே எங்கள் சமாதானத்தை தாரும். சரீரம் ரத்தமாகிய சாக்கிரமத்தை விசுவாசம் ஒரு தோத்திரம் செலுத்துவோமாக. என் ஆத்மாவை கட்டளை தோத்தரை, என் நாமத்தை சோதரை, என் ஆத்மாவை கட்டளை தோத்தரை, அவர் செய்த சர்வபாக. ஆமென். எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்களோடு இருந்து நீங்கள் தேவனுடைய மகளுடைய குமார் நம்முடைய நாதன் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிலும் அன்பை திருக்கும்படி உங்கள் இதயத்தின் சிந்தையும் காக்க கடவது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியுமாக சர்வதேச ஆசீர்வாதங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுது உங்களோடு நிலைத்திருக்க கடவது. நிறைவு பாடலாக கிறிஸ்து சபை பாமலை 212வது பாமலை நாம் யாவரும் இணைந்து பாடுவோம். பாமலையின் 212வது பாமலையின் பகடோன் கதிர்கோணுமே இயேசுவின் ராஜரீகம் என்ற பாடலை நாம் யாவரும் இணைந்து நாம் பாடுவோமாக. நிறைவு பாடலாக Amen.
எங்களை நேசிக்கிற பரம தந்தையே, இந்த 8வது மாதம் துவக்க நாள் முதல் இந்த மாதம் முழுவதும் இறை சமூகம் உடைய பிரசன்னம் எங்களோடு இருக்கட்டும். எல்லா விதமான விக்கனங்கள், மோசங்கள், ஆபத்துகளுக்கும் எல்லா விதமான வைரஸுக்கும் எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். தொடர்ந்து ஒவ்வொருவரும் நீர் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம் பரம தந்தையே, ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோட போக கடவே. ஆமென்.